மாலிக் யாரு? தாருல் ஹிஜ்ரா, மதீனாவுடைய. அதே போல முஜத்தித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஜத்திதை உருவாக்குவான். அவர்கள் இந்த தீனை உயிர்ப்பிப்பார்கள். அப்படிப்பட்ட முஜத்தித் இமாம் மாலிக் மஸ்ஜித் நபவியில பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது ஒரு மனிதர் வர்றாரு. வந்து என்ன கேட்கிறாரு? ரஹ்மான் அலா அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தான், கைஃப எப்படின்றாரு. கேள்வி கேட்டது தப்பா? இமாம் மாலிக் உடனே என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு விளக்கம் என்னப்பா இன்னா அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படிதானே? இமாம் மாலிக் என்ன சொன்னாங்க? வமா அராக ரஜுலுன் முப்ததியா வஹ்ருஜ் அன்னா, நீ பிதத்வாதி, வெளியே போன. கேள்வியில் என்ன இருக்கு? ஆனா எந்த அளவுக்கு பயந்தாங்க. தன்னுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க, அந்த மாணவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் போய் விழுந்துருச்சு. அப்ப மாணவர்களுக்கு என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். இன்னொரு ரிவாயத்துல வருது, இமாம் மாலிக் அவனுடைய தலையில கொட்டதா வருது. தலையில கொட்டி வெளியே போறியா இல்லையா? ஏன்? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தான். அல்லாஹ் எப்படி உயர்ந்தாங்கிறது அல்லாஹ் சொல்லவே இல்லை. ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா கைஃப எப்படி? மஜ்ஹூல், தெரியாது. ஈமானு பிஹி வாஜிபுன், அதை ஈமான் கொள்வது கட்டாயம். வஸ்வால் அன்ஹு பித்அத்துன், அதை கேள்வி கேட்பது பித்அத். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அர்ஷில் இருக்கான், கீழே வந்தோம்னா அர்ஷ் காலி ஆயிடும். யாரு? நம்ம ஆட்கள் பேசுறது. அப்போ அல்லாஹ் அர்ஷில் இருந்தான்னா எப்படி? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நேரம் இரவு பகல் வந்துகிட்டே இருக்குமே. அப்ப எப்படி அல்லாஹ் அர்ஷில் இருப்பானா கீழே இருப்பானா? அப்போ ஒவ்வொரு 3 மணி இரவுல கடைசி போது ஒவ்வொரு நாட்டில இருந்துகிட்டே இருக்கணுமே. அப்போ அர்ஷில் இருக்கவே முடியாது, கீழே இருப்பான். இதெல்லாம் விவாதம் யாருக்கு மத்தியில பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? விவாதம் நடக்குதா தமிழ்நாட்டுல? விவாதம் நீங்க பாத்துருக்கீங்களா? டிவில, மொபைல் அதிகமா வரும், டிவில எங்க வருது? அந்த விவாதம் யாருக்கு மத்தியில நடத்துறாங்க? யாருக்கு மத்தியில? பொதுமக்களுக்கு மத்தியில் நடத்துறாங்க. அந்த பொதுமக்கள் என்ன செய்வாங்க? இவங்க தரப்பையும் கேட்பாங்க. பொதுமக்கள் தீர்ப்பு சொல்லட்டும், நம்மவா பொதுமக்களுக்கு முன்னாடி பேசுவோம். எப்படி பொதுமக்களுக்கு முன்னாடி பேசி பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்க முடியுமா? பொதுமக்கள் முடியாது. இல்ல கேட்கிறேன், முடியுமா? பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்க முடியுமா? ஆனா அதான் நடக்குது இங்க. விவாதத்துக்கு வரியா? ஆனா ஆள் இருக்கணும், ஆடியன்ஸ் வேணும். ஆடியன்ஸ் இல்லைன்னா விவாதத்துக்கு வர மாட்டேன். யார் தீர்ப்பு வழங்கக்கூடியவங்க? மக்கள் தீர்ப்பு வழங்குவாங்க. மக்கள் யாரு? புகாரியும் தெரியாது, முஸ்லீமும் தெரியாது. ஒரு ஹதீஸ் வருது. இப்ப நான் அவங்க கிட்டே சொல்றேன், நீங்க நிறைய பயான்களை கேட்டுக்கலாம், நிறைய மஸ்ஜிதுகளுக்கு போய்க்கலாம். இன்னமல் இல்மு பி தஅல்லும் வ இன்னமல் ஃபிக்ஹு ஃபி தஃபக்குஹ். கல்வி என்பது கற்றுக் கொடுப்பதன் மூலமா வரும். ஃபிக் என்பது விளங்க வைக்கப்படுவதன் மூலமாக ஹதீஸ். இந்த ஹதீஸ் எந்த கிதாப்ல இருக்கு? அது துண்டு. நான் சொன்னது முழுமையான ஹதீஸ். துண்டு சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு, புகாரில. இன்னமல் இல்மு பி தஅல்லும் வ இன்னமல் ஃபிக்ஹு ஃபி தஃபக்குஹ்ங்கிறது இமாம் அல் ஹதீப் அல் பக்தாதியோட கிதாப்ல இருக்கு. அந்த கிதாபுடைய பேர் என்ன? ஃபகீஹ் வல் முத்தஃபக்கீஹ். தேடி இருக்க முடியுமா பொதுமக்கள்? அப்போ அவங்க எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? முடியாது இல்ல. அப்போ தமிழ்நாட்டுல பாரு, கவனமா நம்ம இருக்கணும். உங்களுக்கு என்ன? நாங்க சொல்றதை கேளுங்க. யார் சொல்றது சரின்னு நம்மளே குழப்பி விட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு நல்லதான் பேசுங்க, யார் சொல்றது சரின்னு பார்ப்போம். நம்ம என்னத்தை பார்ப்போம்? யார் சரியா பதில் சொல்றா? கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் யார் பதில் சொல்றா? கேட்கிற கேள்விக்கெல்லாம் யார் கொஞ்சம் அப்படி திணறா? அந்த திணறனா பதில் இல்லை வந்துட்டா. அப்ப இவன் யாரா இருப்பான்? அவனோட பதில் இல்லைன்னா அவன் அசத்தியம். இதுவா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கிற ஒரு